எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்றுக்கு வந்து சத்தியவதி வந்து ரிஷிகம்கிட்ட வரம் வாங்கின வரைக்கும் பார்த்தோம். வரம் கொடுக்குறேன்னு ஒரு ஒத்துன்ட்டேன். இவன் நான் அதை அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறான். இவன் என்ன பண்றா, போய் அவன் அம்மா கிட்ட கேட்கறான். அவன் அம்மா கிட்ட போய் பேசுறான். அந்த பிருகசூரியன் இருக்கா இல்லையா அவன் அம்மா, அவளை போய் கேட்கறான். அவகிட்ட போய் விஷயத்த சொல்றா. இது மாதிரி நான் எனக்கு வந்து அறம் கொடுத்துட்டா எங்க வீட்டுக்கார் முனிவர் எனக்கு ஒரு வரம் கொடுக்கதான் சொல்லியிருக்காரு, என்ன வரம் கேட்கலான்னு கேட்கறான். கேட்கும்போது அவன் என்ன சொல்றா, நீ வந்து உனக்கு ஒரு குழந்தை கேளு, அப்படியே எனக்கும் ஒரு குழந்தை வேணும்ன்றத கேளு, அவர்கிட்ட சொல்லு. எங்க அம்மாவுக்கும் ஒரு குழந்தை வேணும், ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து நான் ஒரே பெண்ணாயிட்டேன், பிள்ளை இல்லை, அரசாண்டத்துக்கு பிள்ளை வேணும், அதாவது வாரிசு, எங்க அரச குலத்துக்கும் ஒரு வாரிசு வேணும், அதுக்காக எங்க அம்மாவுக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேளு அவர்கிட்ட சொல்றான். உடனே இவ வந்து சொல்றா, துணிவர்கிட்ட கேட்கறா, ரசிகர்கிட்ட, இது மாதிரி எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும், அந்த ஆசையா இருக்கு அப்படின்னு. உடனே ரொம்ப சந்தோஷம், ஒரு குழந்தை நான் குழந்தை பிறக்கிறதுக்கு நான் வரம் கொடுத்துட்டேன் அப்படின்ற. அதுக்கடுத்து எங்க அம்மாவுக்கும் ஒரு குழந்தை வேணும்னு கேட்கறேன். அந்த பிருகசூரியாவுக்கும் ஒரு குழந்தை வேணும்னு கேட்கறான். கேட்ட உடனே அவர் என்ன பண்றார், யோசிக்கிறார். யோசிச்ச உடனே அவர் மனசுக்குள்ள யோசிக்கிறார், அரச வம்சம் வளரணும். இந்த இதுல பொண்கிட்ட நம்ம கிட்ட நம்ம முனிவர் ஆயிட்டோம், நமக்கு பிறக்கிற குழந்தையால அரச வம்சம் வளருமா, பொன் வழியுது, புள்ள வழி வாரிசு, நேரடி வாரிசு வேணும் இல்லையா, அந்த காதி அரசனுக்கு நேரடி வாரிசா ஒரு குழந்தை வேணும்னு கேட்கறது நியாயம் தான். சரி, நம்ம அந்த அதுக்கும் நான் வரம் தரேன்னு கொடுத்துறேன், அதுக்கும் நான் வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி யாகம் பண்ணி அதுல 2 பிரசாதம் வாங்குற யாகத்தை பண்றார். யாகம் முடிகிற நேரத்துல இவர் யாகம் வந்து நீங்க என்ன நினைச்சு பண்றீங்களோ அது அந்த பொருள் கிடைச்சிருச்சுன்னா யாகத்தை நிறுத்திடணும், யாகத்தை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த யாகத்தை அப்படியே விட்டுட்டும் போகக்கூடாது. அந்த அக்னியை பிரிச்சு அதை அணைச்சு அதனோட அந்த இது இருக்கும், ஒவ்வொரு பாகமா பிரிச்சு ஒருத்தருக்கு சேருதுன்றது இருக்கு. அதுல ஒரு பாகத்தை வந்து யாருக்கு கொடுக்கணும், பிரம்மனுக்கு கொடுக்கணும், இந்திரனுக்கு கொடுக்கணும்ன்றதெல்லாம் இருக்கு. அதுல அவிர்ப்பாகன்னு வாங்க, அது பேரு அவிர்ப்பாகம். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பாகமா கொடுத்து பிரிச்சு அவங்களுக்கு ஆகுதி பண்ணிட்டு அவங்கள எடுத்துக்க சொல்லிட்டு யாகத்தை க்ளோஸ் பண்ணிடணும், மூடிடணும். அப்படியேவும் விடக்கூடாது. வேற யாரும் நாய் நரி வேற ஏதாவது அந்த அக்னி எல்லாம் அணைஞ்ச அப்புறம் வேற ஜீவன்கள் வந்து அது மேல ஒண்ணுக்கு போறது, ஏதாவது அசிங்கம் பண்றது, இதெல்லாம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா காட்டுல தானே இந்த யாகம்லாம் பண்றாங்க. பண்ணும்போது மற்ற மிருகங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யாகம் முடிஞ்ச உடனே இதையெல்லாம் பிரிச்சு அந்தந்த கடவுளுக்கு ஆகுதி பண்ணிட்டு மறுநாள் குழி நோண்டி அந்த யாகத்துல இருந்து அந்த யாகம் எரிச்ச அந்த தணல் சாம்பலா இருக்குல்ல, அதெல்லாம் உள்ள போட்டு மூடி புதைச்சிருவாங்க. எப்பயுமே மண்ணுக்குள்ள மூடி புதைச்சிட்டா அதுக்கப்புறம் அதை எது தொட்டாலும் எது சாப்பிட்டாலும் என்ன மாதிரி ஆனாலும் அதுக்கு மேல ஏதாவது அசிங்கம் பண்ணாலும் தோஷம் கிடையாது. மண்ணுக்குள்ள மூடிட்டாலே அதனுடைய முழு சக்தியும் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போக, மீதி இருக்கிற மிச்சத்தை தான் மூடினதா அர்த்தம். அது மாதிரி பண்ணினா அப்படியே வெளியில விட்டு போகக்கூடாது. அப்படியே வெளியில விட்டு போனா தோஷம் வந்துடும். ஏதாவது அது மேல தோஷம் எப்படி வரும்னா, காத்தடிக்கும் போது காத்துல பறந்த அந்த அக்னியில பறந்த அந்த சாம்பல் போய் வேற எங்கேயாவது பட்டாலோ, வேற ஏதாவது ஜீவன்கள் மேல பட்டாலோ, இல்ல வேற ஏதாவது மலம் அது இது சாக்கடை இது மாதிரி மிருகங்கள் போட்டிருக்கிற மலத்து மேல எதுலையா போய் அந்த சாம்பல் ஒட்டினாலோ, அதே மாதிரி வேற மிருகங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த சாம்பல் சூடு அந்த நைசா இருக்கு இல்லையா மண்ணு, அதனால அந்த இடத்த தேடி மிருகங்கள் வந்து புலி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி இடத்த பார்த்து தான் லெட்ரின் போறதெல்லாம் போகும். லெட்ரின் யூரின் போறதெல்லாம் சாஃப்டா இருக்க ஏரியாவை பார்த்து தான் போகும். பூனை பண்றது பாருங்க, அதே தான் புலி பண்ணும். அதே மாதிரி அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டா அது அந்த யாகத்துல இருக்க தோஷம் வந்து அந்த யாகம் பண்ணினவங்களுக்கு தீராத தோஷமா வந்து சேர்ந்துடும். அதனால அதுக்கெல்லாம் இடம் இல்லாத மறுநாள் பண்ணிட்டோம். ஆக இவர் வந்து அந்த யாகம் ஒன்று பண்றார். பண்ணி இவர் எதை கேட்கிறாருன்னா, 2 குழந்தைகளுக்கு வரம் கேட்கிறார். தனக்கு தன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தையும் தன்னுடைய மனைவி அம்மாவுக்கு ஒரு குழந்தையும் வேணும்னு கேட்கிறார். 2 பிரசாதம் வருது மேல இருந்து. 2 பிரசாதம், வந்த பிரசாதம் 2 உண்டையா வருது. அந்த உடனே அதை வாங்கிட்டு முறையா அந்த யாகத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணி அவில் பாகம் யாருக்கு எந்தெந்த பாகத்துல யாகத்துல கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி குழி நோண்டி மூடி போட்டு எல்லாம் பண்ணி எல்லா தரம் முடிச்சிடுறாரு. இந்த 2 கையில கொடுத்தாரு இல்லையா, இதை கொடுத்து அவரோட மனைவி கிட்ட கொடுத்து, சத்தியவதி கிட்ட கொடுத்து, இதை வந்து நீ சாப்பிடு, இன்னொரு இதை கொடுத்து இதை வந்து உங்க அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு, சாப்பிட்டுட்டு நீ வந்து அத்தி மரத்தையும் உங்க அம்மா வந்து ஆலமரத்தையும் சுத்துங்கோ. அதனாலதான் இன்னைக்கும் அரச மரம் ஆலமரம்லாம் சுத்தமே, அத்தி மரம் கூட சுத்துவாங்க. அத்தி மரத்தையும் நீ ஆலமரத்தையும் உங்க அம்மாவை கொடுத்து சாப்பிட சொல்லு, சுத்துங்கோ.
உங்களுக்கான வாரிசுகள் உண்டாகுன்னு கொடுத்துறான். இவன் எடுத்துக்கிறா, ரெண்டையும் எடுத்து போறா, தன்னதை எடுத்து போறா, அம்மாவை எடுத்து போறா, அம்மாவது அம்மா கிட்ட கொடுத்துறா, தான் இதை வச்சுக்கிறேன். இவன் அம்மா சாப்பிடுமான்ற. அவன் அம்மாவுக்கு என்னன்னா ஒரு ஆசை, என்ன இருந்தாலும் இந்த 2 பிரசாதம் வந்துருக்கு, 2 பிரசாதத்துல எதுக்கு சக்தி அதிகமா இருக்கும்? எப்படியா இருந்தாலும் ஒரு முனிவர் அவரை பண்ணி கொடுத்தா என்னதான் பண்ண கூட தன் மனைவின்னும் போது அதுல கொஞ்சம் ஏற்றம் அதிகமா இருக்கும். அதுல ஏதாவது வச்சிருப்பாரு, அதுல விசேஷமா அந்த பிறக்கிற குழந்தைக்கு விசேஷ குணங்கள்லாம் பொறுத்துதான் பண்ணியிருப்பார். இன்னும் நான் நமக்கு கொடுத்துருக்கிறது அது மாதிரி இருக்காதுன்றது அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அதை சொல்லவும் சொல்லுவா சத்தியவதி கிட்ட, இது மாதிரி கொடுத்துருக்காரு, என்ன இருந்தாலும் உனக்குன்னு கொடுத்தது, உங்க வீட்டுக்காரர் உனக்கு கொடுத்தது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும், எனக்கு கொடுத்தது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா நான் அரசி, எனக்கு பிறக்கிற குழந்தை பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா அது நாட்டு அளவு நாட்டுக்கு உபயோகமா இருக்கும். உனக்கு பிறக்கிற குழந்தைன்றது உனக்கு என்ன காட்டுல நீ இது பண்றது தானே. அதனால நீ காட்டுல வர விஷயோட இதுல பிராமண குலத்துல பிறந்தது தானே, உனக்கு ரொம்ப வீரமான குழந்தை வேணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அதனால நீ உண்மையாவே உனக்கு ஒரு தம்பி பிறந்து, அந்த தம்பி இந்த நாட்டை ஆளும் போது பூலோகம் பூரா அவனை அவன் மேல பேர் சொல்லி இந்த உலகத்தையே அவன் ஆள்ற மாதிரி இருந்தா உனக்கு தானே பெருமை. அதனால நம்ம இந்த பிண்டத்தை மாத்தி போன்ற அம்மா சொல்றான். சொன்ன உடனே இந்த சத்தியவதியும், ஆமா நம்முடைய தம்பி இந்த உலகத்தையே இந்த பூலோகத்தையே ஆண்டான்னா அவரு அதுல நம்மளுக்கு பெருமை தானே, பரவாயில்ல மாத்திக்கலான்ட்டு மாத்திக்கிறான். அப்படிலாம் அம்மா சில பொண்கள் தட்டாது. அதே மாதிரி அம்மாக்களுக்கும் ஆம்பளை பசங்க பிறக்கணும், பொம்னாட்டி பசங்களுக்கு அவ்வளவு இருக்காது. ஆம்பளை பசங்க பிறக்கணும், ஆம்பளை பசங்க நல்லா வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் தோணும். உடனே பிரசாதத்தை மாத்திட்டு விடுறா, 2 பேரும் மாத்திட்டு மரத்தையும் மாத்தி சுத்துறா. சுத்திட்டு 2 பேருக்கும் கர்ப்பம் ஆயிடுறது. கர்ப்பம் தரிச்சு இந்த சத்தியவதி வயத்துல அந்த குழந்தை வளரும் போது இவருக்கு தெரியுது ஒரு அசாத்திய ஒரு வீரம் அந்த குழந்தைகிட்ட இருக்கு தெரியுது. இந்த சத்தியவதியோட குழந்தைகிட்ட ஒரு வீரம் வயத்துல உதைக்கிறது, அவருடைய எல்லாம் பாக்குறா, ரொம்ப மோசமா இருக்கு, அவளை படுத்துறது. இதை அவர் ஞான திருஷ்டியில பாக்குறார். இந்த குழந்தைகிட்ட வீரம் அதிகமா இருக்கு. அவன் அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வீரம் சாப்திகமா இருக்கு, கம்மியா இருக்கு. உடனே இவருக்கு தெரிஞ்சு போறது, விஷயம் தெரிஞ்சு போறது இந்த மாதிரி ஆயிடுறதுன்னு. உடனே என்ன பண்றாரு, அவகிட்ட சத்தியவதிக்கிட்ட உண்மையா என்ன பண்ண சொல்லு, நான் கொடுத்த மாதிரி சாப்பிட்டீங்களா இல்லையான்னு. அவளும் உண்மையை சொல்லிடுறான், மாத்தி சாப்பிட்டோன்னு. நான் என்ன பண்ணியிருந்தேன், உங்க அம்மாவுக்கு பிறக்க போறது அரச குழந்தை, அதனால அரசனுக்கு உரித்தான சத்திரிய குணங்கள்லாம் இருக்கிற மாதிரி அதுல நான் ஜபிச்சு பண்ணியிருந்தேன். அவன் கொடுத்ததுல உனக்கு நீ பிராமணனுக்கு வழக்கப்பட்டிருக்க. உங்க அப்பா அரசன் காதிராசனுக்கு உங்க அம்மாவுக்கும் பிறக்க அந்த சூரிய பிரபைக்கும் பிறக்கிற குழந்தை சத்திரியனா இருக்கிற மாதிரியும், எனக்கும் சத்தியவதி உனக்கும் பிறக்கிற குழந்தை பிராமண இதோட அந்த குணங்களோட இருக்கிற மாதிரி நான் ஜபிச்சு கொடுத்துருந்தேன். ஆனா இப்ப நீங்க மாத்தி சாப்பிட்டதுல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அதனால இப்ப நான் நமக்கு பிறக்கிற குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய நான் ஒரு கொஞ்சம் அதனோட வேகத்தை எல்லாம் அடக்கி அதை ஒரு சாதாரணமா இதுவா மாற்ற முடியும். ஆனாலும் அந்த குழந்தைக்கு அந்த சத்திரியனோட வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்க அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தை இருக்கு இல்லையா, அது சத்திரிய வம்சத்துல பிறகுது, சத்திரியனாவே பிறந்தா கூட அதுக்கு பிராமண சக்தி நிறைய மேலோங்கி நிற்கும். உங்க குழந்தைக்கு சத்திரிய சக்தி மேலோங்கி நிற்கும். சத்திரியனோட அந்த குணங்கள்லாம் உங்க குழந்தைக்கு அதிகமா இருக்கும், உங்க அம்மாவுக்கு பிறக்க குழந்தைக்கு பிராமண குணங்கள் அதிகமா இருக்கும்னு சொல்றேன். அவனை இப்ப என்ன பண்றதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு வேணா பண்றேன், உங்க அப்பா அம்மான்றது தனியா ஆயிடுறதுனால அதுல என்னோட சம்பந்தம் கிடையாது. அதனால அந்த குழந்தைக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அது பிராமண அம்சம் ஜாஸ்தியா பிறக்கும். ஆனா உனக்கு பிறக்கும் அந்த சத்திரிய குழந்தையா பிறக்க போறது இல்லையா, அந்த குழந்தைக்கு ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுக்கு அந்த நம்ம வைஷ்ணவ பிராமண எண்ணங்கள் மனசுல முனிவரா மாறத்துக்கு நான் பண்ணுவேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு பிறக்கும் வர குழந்தை சில காலம் அரசாளுவான், அந்த மாதிரி ஒரு அதுதான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுறார். அத உடனே குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தையிலே முதல் இந்த 2 குழந்தை பிறக்கிறது இவளுக்கு சத்தியவதிக்கு பிறக்கிற குழந்தை கௌசிகன்னு பேர் வைக்கிறான். அந்த அவளுக்கு சூரிய பிரபா இருக்கா இல்லையா, அவன் அம்மாவும் பொண்ணும் ஒரே நேரத்தில் பிள்ளையாட்டு இருக்கா. சத்தியவதிக்கு முன்னாடி குழந்தை பிறக்கிறது, சத்தியவதிக்கு பிறக்கிற குழந்தை முன்னாடி பிறக்கிறது, கொஞ்சம் முன்னாடி பிறக்கிறது. ஒரு 4-5 நாள் கழிச்சு அவன் அம்மாவுக்கு பிறக்கிறது, அது ஒரு குழந்தை பிறகுது. சத்தியவதிக்கு பிறந்த குழந்தை தான் கௌசிகன்னு பேர் வைக்கிறாங்க. அவர் தான் விஸ்வாமித்திரர்.
சத்தியவதிக்கு பிறந்த பிள்ளை. அந்த சூரிய பிரபைக்கு பிறந்த பிள்ளை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அது வந்து ஜமதக்னின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து பிறந்து அரசாயில வளர்ந்தாலும் அதுக்கு வந்து பிராமண குலமும் இந்த ரிஷி எண்ணங்களும் தான் மனசுல மேலோங்கி இருக்கு. ஏன்னா இந்த இதை மாத்தி சாப்பிட்டாங்க இல்லையா, அதனால அவனுக்கு வந்து ரிஷி அந்த யாகம் பண்றது, அந்த ஸ்லோகம் சொல்றது, அந்த தபம் இருக்கிறது, தபோபலம் இருக்கிறது, இதுலதான் இருக்க வழிய அரசாள்ற எண்ணமே அவருக்கு இல்லை அந்த குழந்தைக்கு. அந்த அந்த பையன் அந்த பிள்ளை அந்த குழந்தைக்கு பேர் வந்து ஜமதக்னின்னு பேர் வைக்கிறாங்க. ஜமதக்னி ராஜா. இன்னைக்கு இப்ப வந்து ஜமதக்னி வந்து சூரிய பிரபைக்கும் கௌசிகர் வந்து சத்தியவதிக்கும் பிறந்திருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த குழந்தைகளோட குணங்கள் எப்படி மாறி இருக்குன்றதையும் பார்த்துருக்கோம். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.